வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் எஸ். கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்திற்கான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மீண்டும் தேர்தல் மேடைகளில் கருத்து. ඉතාමත් පිළිකුල් සහගත දේ මොකද්ද? අගමැතිවරයා නොකරන දෙයක් නෑ මේක යට ගන්න. මම අහනවා අර්ජුන මහේන්ද්‍රංගන රනිල් මහත්තයාට උන කප්රාල්ගේ. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அனுராதபுர கூட்டத்திற்கு தனியார் பஸ்கள் பலவந்தமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் காணாமற் போன சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் கண்டுபிடிப்பு. வாராப்பிட்டிய பகுதியில் ஓடையில் மூழ்கி 5 பேர் உயிரிழப்பு. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்திற்கான கொடுக்கல் வாங்கலின் போது பிரதமர் செயற்பட்ட விதம் சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. මාස පහේ රජයේ අවසාන ලක්ෂණය තමයි සම්පූර්ණ වංකභාවය ප්‍රෝඩා. 5 மாதங்கள் நிறைவு பெற்றதும் அரசாங்கம் போலியானதும் ஏமாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் உறுதியாகியுள்ளது. மத்திய வங்கி கொடுக்கல் வாங்கலை மிகப்பெரிய கொள்ளையாக முன்னாள் ஜனாதிபதியும் எமது பிரதமர் வேட்பாளருமான மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்தார். இந்த கொள்ளை இடம்பெற்றதன் பின்னர் முழு நாடும் வெறுக்கும் அளவிற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதனை மூழ்கடிப்பதற்காக பிரதமர் செய்யாத காரியமில்லை. இத்தகைய திருட்டை எமது நாட்டு வரலாற்றில் ஒரு நாளும் இடம்பெற்றதில்லை. அர்ஜுன் மகேந்திரனுக்கு பின்னணியில் செயற்படும் மறைமுக சக்தி யார்? இதனூடாக பயனடைந்தவர் யார்? இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களே எமக்கு தூய்மையை பற்றி போதிக்கின்றனர். අපිට බණ දේශනා කරන්නේ නිර්මල භාවයේ පවිත්‍ර භාවයේ ගැන. මගේ නීති තර්කය නම් கோப் குழுவின் தலைவர் என்ற வகையில் டியூ குணசேகர நீதிமன்றத்தின் தடை உத்தரவிற்கு உள்வாங்கப்பட மாட்டார் என்பது எனது சட்டவாதமாகும். ரணில் விக்ரமசிங்க திருடன் மோசடிக்காரர்களுக்கு உதவினார் என்பது தெளிவாகின்றது. இதற்கான முக்கிய சாட்சியம் நாட்டின் முதற் பிரஜையான ஜனாதிபதியிடமிருந்து கிடைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் பிரதமர் பதவிக்கு தெரிவாக வாய்ப்பில்லை என முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. 18வது திருத்தம் தொடர்பிலேயே முழு நாடும் கதைக்கின்றது. 18வது திருத்தம் காரணமாகவே மஹிந்த வீடு சென்றார் என்பதை யாரும் கூறுவதில்லை. 3வது தடவையும் பதவி வகிப்பதற்காகவே 18வது திருத்தத்தை மஹிந்த கொண்டு வந்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் 3வது தடவையாகவும் போட்டியிடுவதற்காக 18வது திருத்தத்தை கொண்டு வந்திருக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்சவே இன்றும் ஜனாதிபதி. அப்படி இருந்தால் 2 வருடங்களுக்கு முன்னர் சுமனதாச அபே குணவர்த்தன அல்லது வேறொருவரது ஆலோசனைக்காக தேர்தலை நடத்தியிருக்க மாட்டார். மத்திய வங்கி முறைகள் விநியோகம் தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டுகளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சூட்சுமமான முறையில் மூழ்கடித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டுகின்றது. பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை நான் எழுப்பினேன். ரணில் விக்ரமசிங்க அவர்களே, மத்திய வங்கி முறைகள் விநியோகத்தின் போது பாரிய அளவிலான நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதல்லவா? கப்ரால் பதவி வகித்த கால பகுதியிலேயே இந்த திருட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளதாக கூறினார். நான் மீண்டும் அவரிடம் கேள்வி எழுப்பினேன். முறைகள் விநியோகத்தின் போது மத்திய வங்கி ஆளுநர் கொள்ளையடித்துள்ளார் என கூறினேன். கப்ரால் திருட்டில் ஈடுபட்டவர் என அவர் கூறினார். கப்ரால் அல்ல, மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கலின் போது இந்த மத்திய வங்கி ஆளுநர் தலையீடு செய்ததன் ஊடாக 4200 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் நான் கேள்வி எழுப்பினேன். நான் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பில் கேள்விகளை எழுப்பிய போது அவர் கப்ரால் தொடர்பில் உளறுகின்றார். இங்கு மோசடி இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச குளியாப்பிட்டியவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். 6 மாதங்கள் கடந்துள்ளது அல்லவா? இவர்களால் திருட்டுகளை கண்டுபிடித்திருக்க முடியும். ஃபைல்களை கொண்டு வந்து காண்பித்தனர். பழிவாங்கல் நடவடிக்கைகளை மாத்திரமே இவர்களால் முன்னெடுக்க முடியும். பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பில் பேசுகின்றார்களா? மக்களுக்கு பணம் கிடைக்கும் முறை தொடர்பில் பேசுகின்றனரா? இல்லை. 5000 வழங்குவதாக நான் கூறினேன். அதுபோதாது 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவதாக கூறினர். தற்போது அடிப்படை சம்பளத்தில் அது சேர்க்கப்படவில்லை. இவர்கள் ஹாம்பர்கர் சாப்பிடும் பேய்கள். இவர்களுக்கு புரியாது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கன்னி கூட்டத்திற்கு பஸ்களை வழங்குமாறு தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
අනුරාධපුරයේදී 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனுராதபுரத்தில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக எமது பஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 237 பஸ்கள், அதாவது சுமார் 250 பஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஹோமாகம மற்றும் கொட்டாவ பகுதிகளில் இருந்து அதிக பஸ்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அனுராதபுரம் கூட்டத்திற்கு எமது பஸ் உரிமையாளர்களிடம் பலவந்தமாக பஸ்கள் கோரப்பட்டுள்ளன. கூட்டமைப்பின் கீழே மாகாண சபை நிர்வாகம் தொடர்ந்தும் காணப்படுகின்றது. அதனால் பஸ் சேவையில் ஈடுபடுபவர்கள் பாரிய அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளனர். போக்குவரத்து அதிகார சபை, மாகாண சபை மற்றும் மக்களின் சொத்துக்களை எடுப்பதற்கு சட்ட ரீதியில் உரிமை இல்லை. இதனை எவருமே காண்பதில்லை. පළාත් සභාවේ සම්පත් මිනිස්සු එහෙම ගන්න නීති අයිතියක් නැහැ. මේක කවුරුත් දකින්නේ නැහැ. ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தலைமையில் கண்டி வத்தேகம பகுதியில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சுய கௌரவம் உள்ள ஒருவர் எனின் பட்டம் பெற்ற பின்னர் மீண்டும் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றமாட்டார். அங்கிருந்து கழுத்தை அறுத்து கப்பம் வழங்கி லஞ்சம் வழங்கி முன்னால் உள்ள கதிரைக்கு பெற முயற்சிப்பார். அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவரின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க முற்படுவர். அடுத்ததாக அங்கிருந்து கொண்டே மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்து அவரின் கதிரையில் எவ்வாறு அமருவது என சிந்திப்பார். அதற்காகவே தற்போது முயற்சிக்கின்றார். அதனால் இவ்வாறு இடம்பெறுவதற்கு ஒரு நாளும் நாம் இடமளிக்கப் போவதில்லை. எம் மீதும் உங்கள் மீதும் எமது பிள்ளைகள் மீதுமுள்ள அன்பினால் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் வருவதற்கு முயற்சிக்கவில்லை. அவரை சுற்றியுள்ளவர்களையும் தனது அதிகாரத்தையும் தனது பரம்பரையும் குடும்பத்தையும் பாதுகாக்கவே அவர் மீண்டும் வர முற்படுகின்றார் என்பதை மறக்க வேண்டாம். நாட்டின் வருமானத்தை உயர்த்துவதனை பொது பிரச்சனையாக கருதி செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மகவ திகன விளையாட்டரங்கில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வருமானம் குறைந்துள்ளமை இன்றுள்ள மிக முக்கிய பிரச்சனையாகும். தொழில் வாய்ப்புகள் இருந்த போதிலும் வருமானம் குறைவாக உள்ளது. 25,000 முதல் 30,000 வரை மாத்திரமே கிடைக்கின்றது. வாழ்வது சிரமமான விடயமாகும். திருமணத்தை செய்து கொள்வது கடினம், வீடு கட்டுவது கடினம், குழந்தையை பெற்றுக் கொள்வது கடினம். பணம் கிடையாது. அதற்காக சிறந்த தொழிலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பக்கம் இன்னும் திருடர்கள் இருக்கின்றனர். எத்தனால் வர்த்தகத்தில் ஈடுபடும் யாரும் எமது பட்டியலில் கிடையாது. எமது பக்கம் திருடர்கள் கிடையாது. ஊழலுடன் தொடர்புடையவர்கள் இல்லை. பெண் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டோர் கிடையாது. அவ்வாறானவர்களை நாம் பட்டியலிட மாட்டோம். ஆமென்றால் குருநாகலில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறச் செய்யுங்கள். எஞ்சிய வேலையை நான் செய்கின்றேன். மஹிந்தவின் சேலைனை வெட்டி விடுகின்றேன். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொல்பித்திகமம் மற்றும் மகவ பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பல செயற்பாட்டாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இதன் போது இணைந்து கொண்டனர். பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது ஒரு விவாதத்துக்குரிய விடயமாகவே காணப்பட்டது. அதே வேளையில் பெண்களால் அது போராட்டத்துக்குரிய விடயமாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நுவரெலியா மாவட்டத்தில் 11 வேட்பாளர்களும் பெண்களாகவே முன்னிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த விடயம் பெண்களின் முன்னேற்ற பாதையில், அதே வேளையில் இலங்கையின் அரசியல் கலாசார பாதையில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகவே காணப்படுகின்றது. நுவரெலியா மாவட்ட 11 வேட்பாளர்களும் பெண் வேட்பாளர்களும் அத்தகைய ஒரு சவால்களையும் மீறி தமது பிரதிநிதித்துவம் இந்த நாட்டுக்கு தேவை என்று முன்வந்தமை மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. ஒரு பெண்ணானவளுக்கு இவைதான் கடமை என்று சமுதாயம் ஏலவே சுமத்தியுள்ள நிலையில் அந்த 11 பெண்கள் மீதும் நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு அரசியல் ரீதியான கடமைகளும் காணப்படுகின்றது என்று நியமித்துள்ளமை ஒரு பெண் என்ற ரீதியில் நான் பாராட்டுவதற்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது. வலஸ்முல்ல வராபிட்டிய பகுதியில் உள்ள ஓடையில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 48 வயதான தந்தை, 47 வயதான தாய் மற்றும் 8 வயதான 2 மகள்மாரும் அடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த சிறுமியொருவரின் நண்பியான 21 வயது யுவதியும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இவர்கள் ஓடையில் குளிப்பதற்கு சென்றபோது இன்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் வராபிட்டிய கேரதனிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் சடலங்கள் கிராம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்குப்பலத்தை உறுதி செய்ய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளருமான ஹுவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார்.
கடவத்தை பகுதியில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் ஒன்றில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார். குடு ஹெரோயின் அதிகரித்துள்ளது. மற்ற புறத்தில் எத்தனால் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருந்தவாறே குடு விற்பனையில் ஈடுபட்டனர். நாடு குறித்த முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் இடமாகவே நாம் பாராளுமன்றத்தை கருதுகின்றோம். உங்களுக்குள்ள வாக்கு பலம் மிகவும் வலுவானது. அதனால் வாக்களிக்கும் போது சிந்தித்து சரியாக வாக்களியுங்கள். நாடு குறித்து சிந்திக்கும், நாட்டு மக்கள் குறித்து சிந்திக்கும் தூய்மையான அரசியல் ஒன்று இலங்கைக்கு தேவைப்படுகின்றது. இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று போதைப்பொருளுக்கு எதிராக மக்களை தெளிவூட்டும் நாட்டின் முதலாவது தேசிய திட்டம் இன்றும் வடமத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரஸ் ஆகியவற்றின் பூரண ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்கு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். வடக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் முன்னெடுக்கப்பட்டதுடன் நேற்றும் இன்றும் வடமத்திய மாகாணத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் ஊடாக நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு சென்ற நாம் மக்களுடன் இணைந்து போதைப்பொருள் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதன் ஊடாக அவர்களின் புரிந்துணர்வை மேம்படுத்த முடிந்தது. மகா இலுப்பள்ளம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வை அடுத்து அனுராதபுரத்திற்கான இன்றைய திட்டம் ஆரம்பமானது. எப்பாவெல கெதாராம விகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் தொடர்பான தெளிவை பெற்றுக் கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் சிலரும் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் என்ற துணைப்பொருளின் கீழ் எப்பாவல மற்றும் தம்புத்திகமவில் வீடு வீடாக சென்ற எமது குழுவினர் மக்களை தெளிவூட்டினர். பெதிவெவ பகுதியில் பொலனறுவை மாவட்டத்திற்கான போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. போதைப்பொருள் பாவனை தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகள் இன்றும் ஜெயந்திபுர மற்றும் கடுவெலவெவ ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புறநறுவ ஜெயந்திபுர பகுதியிலே 100க்கும் மேற்பட்ட இல்லங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் விஜயம் செய்த பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற போதைப்பொருள் ஒழிப்பு நிவாரண திட்டத்திற்கு மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவினையும் ஆசிகளையும் நல்கியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கடவலவெவ பிரதேசத்துக்கு நாங்கள் விஜயம் செய்து அங்கும் மக்களுக்கு போதைப்பொருள் பாவனையினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கியிருக்கிறோம். போதையற்ற ஒரு தேசம், போதையற்ற ஒரு நாளை, போதையற்ற ஒரு நாளைய சந்ததி இதனை காண்பதே அவரது தேசத்தின் மாத்திரமன்றி எங்களுடையதும் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக புறநறுவ சாந்திபுரவில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் அடுத்த கட்டம் வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளன. கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போன 3 வயது சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியிலே கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமல் போன 3 வயது சிறுமி தொடர்பிலாக நாம் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் காணாமல் போன நாள் தொடக்கம் கிளிநொச்சி போலீசார் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த அதே வேளையில் தற்பொழுது குறித்த சிறுமியினுடைய சடலமாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் பெயரிலே இந்த பகுதியிலே ஒரு குழந்தையினுடைய சடலம் ஒன்று இருப்பதனை இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குறித்த சிறுமி காணாமல் போன பொழுது அந்த சிறுமி அணிந்திருந்த உடை குறித்த பகுதியிலே காணப்படுவதனால் இந்த சடலம் குறித்த சிறுமியினுடையதாக இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகப்படும் அதே வேளையில் அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து சப்த சங்கரே. எள்ளுக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளியிலிருந்து இந்த எச்சங்கள் மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சடலம் காணப்பட்ட இடத்தில் சிறுமியின் ஆடைகள் காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சிறுமி காணாமற் போன நாள் முதல் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்த போதிலும் சிறுமி குறித்த எவ்வித தகவலும் கிடைத்திருக்கவில்லை. சிறுமி காணாமற் போனதாக கூறப்படும் பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலிலிருந்து சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நெல்லுக்கு மருந்து தெளிக்க சென்றவர்கள் இன்று மாலை சடலத்தை கண்டு போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த எச்சங்கள் கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமற் போன சிறுமியுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்ற மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எங்கள் உருத்திரபுரம் எள்ளுக்காட்டில் ஒரு பிள்ளை ஒன்று காணாம போச்சு.
பிறகு நாங்கள் தேடி போலீசார் ஊரார் எல்லாரும் தேடி திரிந்து இல்லை. அந்த பிள்ளையின் முடிவு இல்லாத கட்டத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் உறவினர் தாய் சிறிய தகப்பன் சகல பேரையும் கொண்டு போலீசார் வைத்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து தாக்கினார்கள் அவர்களை செய்தும். அப்புறம் ஊரில் உள்ள ஆக்களை போலீசாரின் படி எல்லாம் செய்து எல்லாரும் வந்து அந்த பிள்ளையை வித்துட்டாங்க. 3 லட்சத்துக்கு வித்திருக்கு, 5 லட்சத்துக்கு வித்திருக்கேன் எல்லாம் சொல்லி கதைச்சிருக்கணும் ஆக்கள். 14 வயசு பொடியன், அந்த பொடியன் துஷ்பிரயோகம் செய்து அதாவது கட்டி தொங்க விட்டுருக்கன்னு சொல்லி போட்டிருக்கணும். இதெல்லாம் படிக்கின்ற படிச்சான் பள்ளிக்கூடம் போறதுக்கே சரியா வேதனைப்பட்டு பள்ளிக்கூடம் போறாங்க இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் சட்டபூர்வமா சில நடவடிக்கைகள் எடுக்கணும் கட்டாயம். பேப்பர்காரர் உண்மையா போடுற இல்ல. அப்ப அந்த பிள்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொடி கிடந்திருக்கு. சில படிக்கிற இருக்கப்படுற ஆட்களுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் சமுதாயங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு இவன் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் நாங்க கேட்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட முதன்மை வேட்பாளர் இரா சம்பந்தன் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதில் விதமான பலனும் இல்லை. கடந்த 60 வருட காலமாக தந்தை செல்வாவுடைய காலம் துவக்கம் என்ன நடந்தது? இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைபெற்று உருவாகிற பொழுது என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்தில், ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகருடைய காலத்தில், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்தில் ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாக என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். ஒற்றுமையாக ஒருமித்திருக்கவன் இந்த சிறு கட்சிகள் நிராகரிக்கப்படுமா இருந்தால் நான் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுவேன், தீவிரவாத கட்சிகளும் அர்த்தமற்ற கொள்கை உள்ள கட்சிகளும் நமது மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் வகுத்த கொள்கை நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நமது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று உறுதியாக நாங்கள் கேட்போம். வவுனியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்து கொண்டிருந்தார். வடகிழக்கு என்ற இணைந்த மாநிலத்தில் தான் ஒரு தேர்தல் திட்டம் என்பது உருவாக முடியும். தமிழ் மக்களுக்கு உரித்தான இறையாண்மை என்பதன் அடிப்படையில் அந்த இறையாண்மையால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சுய நிர்ணய உரிமை என்பதன் அடிப்படையில் அந்த சுய நிர்ணய உரிமைக்கேற்ப வடகிழக்கு இணைந்த அந்த தாயகத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சியை, சகல அதிகாரங்களையும் கொண்ட ஒரு சுயாட்சி பிரதேசத்தை, சுயாட்சி அரசை உருவாக்குவது என்பது தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திட்டவட்டமான கொள்கை என்பது ஒரு பலமிக்க சக்தியாக இருக்க வேண்டியதனுடைய தேவை. தென்பகுதியில் அவன் பிரதமராக வருகிறான் என்பது முக்கியமல்ல. ரணில் விக்ரமசிங்க வந்தவுடன் நாளைக்கு எல்லாத்தையும் தலகுத்து மரணமாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி எல்லா விடயமும் மாறிவிடும் என்பதும் அல்ல. 30 வருட கால யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்றும் யுத்தத்தின் வடுக்களை காணக்கூடியதாகவே உள்ளது. யுத்தம் தந்த வடுக்கள் மக்கள் மனங்களில் இருந்து அழிக்க முடியாத போதிலும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய அரசாங்கத்தினால் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அந்த அபிவிருத்தி பணிகளால் மக்கள் பயனுறுவதற்கு பதிலாக மேலும் அசௌகரியங்களையே எதிர்கொள்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஒதியமலை கிராமம் யுத்தத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களுள் ஒன்றாகும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லும் இந்த மக்கள் பல வருடங்களாக தமது சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு இக்கட்டினை எதிர்கொண்டுள்ளனர். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தமது வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெடுங்கேணி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிகிச்சைகளுக்காக தண்டுவான் பகுதிக்கு செல்வதாகவும் சீரான போக்குவரத்து வசதிகள் இன்மையால் பல கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் இக்கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் 2011ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட சுகாதார நிலையம் தற்போது வௌவால்களின் குடியிருப்பாக மாறியுள்ளது. இந்த கட்டிடத்திற்குள் வைத்தியசாலை ஒன்றை முன்னெடுக்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்ற போதிலும் கவனிப்பாரற்ற நிலையில் தற்போது காணப்படுவதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கிளினிக்கு பிள்ளைகள் கொண்டு போகிறோன்னா இங்கேருந்து தண்டுவானுக்கு எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டர் கொண்டு போகணும். இங்கே அதுக்கண்ட ஒரு பெரிய கட்டிடம் கட்டி இருக்குது. இப்போ அதுக்கு வவ்வாலாம் குடி வந்து ஒரு தரம் மாறதும் இல்லை. அதில் வச்சு சுகாதார பிரச்சனைகளோ இல்லாட்டி முதல் ஒரு 2-3 தரம் வந்து செய்தினம் நிறுத்தினம் பிள்ளைகளை நிறுக்கவே எல்லாம் இங்கே தான் செய்தினம். இப்போ இங்கே வார இல்லை.
இங்கே ஆஸ்பத்திரி வந்து 6 வருஷமாச்சு இன்னும் மருந்து குடிக்க ஏதாவது இங்கே நடவடிக்கைக்கு நடக்குது. 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகணும். ரோட்டோடம் அப்படியே ஆணைகள், பாம்போல், பூச்சிகள் சாடலும் இருக்கு. இரவேறு ஆபத்துன்னு சொன்னால் திடீர்னு போய் கொள்ளே இராது. இந்த ஆஸ்பத்திரி முக்கியங்களுக்கு தேவை. ஆனால் இன்னும் நடவடிக்கை இருக்கவும் இல்லை. ஆஸ்பத்திரி வந்து தரையும் இல்லை. அபிவிருத்தி பணிகளுக்காக செலவிடப்படும் மக்களின் பணம் இவ்வாறு வீண் விரயமாகாது தடுப்பது அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும். ஒதியமலை கிராம மக்களின் வைத்திய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இனியேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். நாங்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போறோம். எந்த கட்சி அரசாக்கு வந்தாலும் நாங்கள் அமைச்சர் 20 வருஷம் 30 வருஷமா அமைச்சர்களா இருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறோம். சாதிச்சதுல ஏதாவது சொல்ல முடியுமா? 4500 வேலை பேருக்கு மேற்பட்ட வேலை பட்டத ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஜெயிலுக்கும் பார்களுக்கும் போற நிலைமையில இருந்த ஆக்களை நாங்கள் அலுவலகத்துக்கு அனுப்புறதுக்கு நிக்கிறோம். எங்களுக்கு பின்னால வந்த இளைஞர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் அங்க போய் நாய் மாறி பாடுபட்டுண்டாலும் இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கொண்டு வரோம். இதுல யாராவது ஒருவராவது எவிடன்ஸோட வந்து ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருந்தால் நான் இந்த வேலை வாய்ப்பு காசு வாங்கி மற்ற அரசியல் கட்சிகள் நடக்கிற மாதிரி காசு வாங்கி வேலை வாய்ப்பு கொடுத்துறோம்டா இன்றைக்கு நான் இந்த அரசியலை விட்டு விலக நான் தயார். யூ ரிப்போர்ட்டர்களுக்கான 2வது மாநாடு அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இலங்கையில் மக்களை செய்தி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்கி 1000க்கும் அதிகமான யூ ரிப்போர்ட்டர்கள் அனுராதபுரம் கூட்டுறவு சபை கேட்போர் கூடத்தில் இன்று கூடினர். இதன்போது தமது பகுதி செய்திகளை நாடு பூராகவும் அறிய வைத்த யூ ரிப்போர்ட்டர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த மாநாட்டின் பிரதான உரையை சிரசேஃபம் அலைவரிசை பிரதானி கிங்ஸ்லி ரத்நாயக்க ஆற்றினார். நேற்று இரவு உறக்கத்துக்கு முன்னரான இறுதி நிமிடம் இன்று காலை எழுந்த பின்னர் ஆரம்பமாகும் புதிய நாளும் 23 மணித்தியாலங்களுடன் வித்தியாசப்பட்டால் உலகத்தில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படலாம். நாம் அறியாமல் இலங்கையில் சுனாமி ஏற்படுகின்றது. நாம் அறியாமல் விடியும் போது அரசியல்வாதிகள் கட்சிகளை விட்டு கட்சிகளுக்கு மாறியிருப்பார்கள். எமக்கு தெரியாமலேயே பாரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். பாரிய சூறாவளிக்கு முன்னரான அமைதியே தற்போது நிலவுகின்றது. மிருகங்களினால் இதனை மோப்பம் பிடிக்க முடியும். எனினும் மக்களால் ஏன் முடியாதுள்ளது? நான் யூ ரிப்போர்ட்டர் என்று உங்களால் பதாகை அணிந்து வீதிகளில் செல்ல முடியாது. எனினும் சமூகத்தில் செய்தி பெறுமதியுள்ள விடயங்கள் என்ன என்று அறியும் போது செய்தி தாகம் ஏற்பட்ட ஒருவராக நீங்கள் மாறுவீர்கள். கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அனுராதபுரம் மற்றும் புலனறுவை பகுதிகளில் உள்ள யூ ரிப்போர்ட்டர்களுக்குள் திறமையை வெளிப்படுத்திய 6 பேருக்கு ஈகல் விருது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரகுமார தயாரத்ன, ஆனந்த விஜயசிறி மற்றும் வசந்த பண்டார ஆகியோரும், புலனறுவை மாவட்டத்தில் பிரியாந்த ரத்நாயக்க, ஜனக குமாரசிங்க மற்றும் லயனல் டி சொய்சா ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுள் புலனறுவை பிரியாந்த ரத்நாயக்கவுக்கு ஈகல் விருது வழங்கப்பட்டது. පුරන්නරුව දිස්ත්‍රික්කයේ හොඳම යූ රිපෝටර්වරයා ලෙස අද දවසේදී සම්මාන ලබන්නේ ප්‍රියන්ත රත්නායක. එකපාරක් අවස්ථාවක් ලැබුණා. செய்தியொன்றை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. தற்செயலாக நடந்த சம்பவம் ஒன்றை பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து தப்பி செல்ல வேண்டியதொரு நிலை எனக்கு ஏற்பட்டது. பின்னர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களின் செய்தியை விசேட செய்தியாக ஒளிபரப்பப் போவதாக கூறினர். என்னை போன்ற ஒருவரின் செய்தியொன்று முதலாவதாக ஒளிபரப்பப்பட்டது என்பதை என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அனுராதபுரம் மாவட்டத்தின் சிறந்த யூ ரிப்போர்ட்டராக சந்திரகுமார் தயாரத்ன ஈகல் விருதை பெற்றார். අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ හොඳම යූ රිපෝටර්වරයා චන්ද්‍රකුමාර දයාරත්න. මගේ පුංචි පුතා මට කිව්වා பாவியொன்றில் நீர் பெருக்கெடுத்து வீணாக செல்வதாக எனது மகன் கூறினார். எனது கையடக்க தொலைபேசியில் அதனை பதிவு செய்து அனுப்பினேன். அடுத்த நாளில் இருந்து எனக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. இது நானா என்று தோன்றியது. நாட்டின் சிறந்த பிரஜையாக மாறுவதே எனக்கு தேவையாகிறது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் மக்களின் கண்ணீரை நன்கு அறிந்த ஊடகமுமே நியூஸ் ஃபர்ஸ்ட். அனுராதபுரம் வெளிசிங்க ஹரிச்சந்திர வித்யாலய மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இந்த மாநாட்டை மேலும் மெருகூட்டியது. இங்கிலாந்தில் 3ஆம் தர கிரிக்கெட் போட்டியின் போது உயிரிழந்த பத்மநாதன் பாவலனின் இறுதிக்கிரியைகள் யாழ் பருத்தித்துறையில் இன்று நடைபெற்றன.
யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியின் பழைய மாணவரான பாவலன் பத்மநாதன் கடந்த 5ஆம் திகதி இங்கிலாந்தில் காலமானார். 3ஆம் தர கிரிக்கெட் போட்டியில் பிரிட்டிஷ் தமிழ் லீக் அணிக்காக துடுப்படுத்தாடிய போது அவரது நெஞ்சில் பந்து பட்டதால் இந்த அவலம் நேர்ந்தது. பாவலனின் பூத உடல் பருத்தித்துறையில் உள்ள அவரது இல்லத்துக்கு நேற்று காலை கொண்டுவரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பெரும் திரளான மக்கள் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இறுதிக்கிரியைகள் இன்று முற்பகல் நடைபெற்றதுடன் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களின் விசேட மரியாதையுடன் பருத்தித்துறை சுப்பமடம் இந்து மயானத்தில் பாவலனின் பூத உடல் அக்கினியில் சங்கமமானது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.